அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். அரசியல்னா கோஷம் போடுறது, முழக்கம் போடுறது, வாழ்க ஒழிகன்னு சொல்லி கத்துறது, ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தா, ஒரு மண்டல செயலர் பதவி கொடுத்தா, ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்தா அவருடைய ஆதரவாளர்கள் வந்து தெருவில் பட்டாசுகள் வெடித்து மாலைகள் போட்டு ஊர்வலங்கள் போய் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அந்த அரசியலை ஒழித்து மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மட்டும்தான் கூடணும். அதே போல் இந்த மாதிரி நம்மை வந்து புகழ்ந்து கொள்வதற்கோ நம்முடைய பெருமைகளை பேசுவதற்கோ இந்த காட்சி அரசியல்னு சொல்லுவாங்க. இந்த கையை காட்டுறது, மக்களை வந்து மிரட்டுற மாதிரி பட்டாசுகள் வெடித்து யானைகளை கூட்டு வந்து குதிரையை கூட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான அரசியலை ஒழிக்கணும்னு சொல்லி கடந்த 15 ஆண்டு காலமாக பல இளைஞர்கள் அதுக்கான அரசியலுக்கு தயார்படுத்தும் பொழுது புதுசாக ஒருத்தர் வந்தார். இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வரப்போகிறேன், இது ஒரு மற்றொரு அரசியல் கட்சி இல்லை ப்ரோ, இது வந்து ஒரு புது மாதிரியான கட்சி, நம்ம வந்து டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசணும், க்ரௌண்ட் பாலிடிக்ஸ் பேசணும் அப்படின்னாரு. சரி, எல்லாத்துக்கும் மாற்றாக இவர் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நம்பி சில இளைஞர்கள் போனாங்க. நேற்று 2 நாளில் ஒரு 3 இன்சிடென்ட் மட்டும் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி வந்து ஒரு படாபரமாக இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இப்போ கேஎன்ஆருக்குன்னா ஒரு 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 கூட்டம் இருக்குது, அன்பில் மகேஷ் பொய்யாமணிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே போனால் தங்கம் தென்னரசு ஒரு கூட்டம், அங்கே போனால் வந்து ஜோயலுக்கு ஒரு கூட்டம், கனிமொழிக்கு ஒரு கூட்டம், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு கூட்டம், KSRக்கு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிநில மணல் போல கூட்டம் இருக்காங்க. அவங்க 5-6 முறை ஆண்டிருக்காங்க, அமைச்சராக இருந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, எம்பியாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களால பயனடைக்கக்கூடியவங்க இல்லை பயனடையணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு கூட்டம் கூடுறாங்க. அதில் கூட சின்ன லாஜிக்னு எடுத்துக்கலாம். இந்த அரசியல் நம்ம இருக்கிறோம். ஆனால் அதிகாரத்துக்கே வராமல், கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல், கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தாமல், சினிமாவில் இருந்தாருங்கிற ஒரே பின்னணியை கொண்ட அவர் அரசியலுக்கு வர்றதை நம்ம வந்து வெறுக்கலை. அவருடைய கொள்கையில் நமக்கு முரண் இருக்குது. ஆனால் அந்த விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மதுரையில் 2 கிலோமீட்டருக்கு போக்குவரத்துக்கு இடையூறு அளவுக்கு ஒரு பெரிய மாலை, பட்டாசுகள் கொளுத்தி, யானையை கூட்டு வந்து, குதிரையை கூட்டு வந்து, சண்டை மேளத்தை கூட்டு வந்து, பறை அடித்து அவ்வளோ தூரம் என்ன உங்களுக்கு என்ன அப்படி வந்து நீங்கள் சாதிச்சிட்டீங்க? ஒரு மாவட்ட செயலாளராக விஜய் உங்களை அறிவிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஒரு மாவட்ட செயலரை அறிவித்ததற்கு இவ்வளவு தூரம் அளப்பறையை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது மதுரையில் மட்டும் இல்லை, தேனிலையும் இதே நிலைமை. தேனியை வந்து மாவட்ட செயலர் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்ததுக்கு ஒரு 100 அடிக்கு மாலை, ஆஞ்சநேயருக்கு போடுவாங்கன்னா பெரிய மாலை, அது மாதிரி 100 அடிக்கு மாலை கிரெயினில் கொண்டு வந்து அவருக்கு போடுறாங்க. லெஃப்ட் பாண்டி அவர் பேர். அதே போல் காஞ்சிபுரத்தில் அங்கேயும் போக்குவரத்துக்கு இடையூறாக, சேலம் பக்கத்தில் ஆத்தூர் அங்கே 2 கிலோமீட்டருக்கு வந்து ஆக்கிரமித்து காசு கொடுத்து கூட்டு வர்றாங்களா இல்லை வந்து ரசிக மனப்பான்மையில் கூடுறாங்களா, எப்படியோ கூடுறாங்க. சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன அரசியல்லாம் இதுதான் அரசியலாப்போம். நீங்கள் மாலை போடுவதும், குதிரையை கொண்டு வர்றதும், யானையை கொண்டு வர்றதும், பட்டாசு வெடிப்பதும், பறை அடிப்பதும், செண்டமலம் அடிப்பதும். அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கும், அதிமுகவுக்கும் உங்களுக்கும், இந்த பாஜக காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் மக்களுக்கான போராட்டங்கள் நின்று வெற்றி பெற்று மக்களுக்கான மனதில் இடம் பிடித்து அதன் மூலமாக வாக்குகளை பெற்று ஒரு அரசியல் செய்வதான் உண்மையான ஜனநாயக அரசியல். நீங்கள் காமராஜர்னா இப்படி வந்தாரா? முத்துராமலிங்கர் இப்படி வந்தாரா? ஜீவானந்தம் இப்படி வந்தாங்களா? சிங்காரவன் இப்படி வந்தாரா? இன்றைக்கும் காலத்துக்கு நிலைச்சி நிற்கிறாங்க. அப்படி ஒரு அரசியலை உருவாக்கணும்ல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி காமராஜர் ஒரு நேர்மையான அரசியலை பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த 50 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டையே மூடிச்சு. குடும்ப ஆட்சின்னு சொல்கிறீங்க. குடும்ப ஆட்சின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த குடும்ப ஆட்சி எதிர்க்கக்கூடிய தாவேகா, மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் தன் கட்சிக்காரர்கள் இப்படி செய்வதை அவர் ஆமோதிக்கிறாரா? அதை அவர் ரசிக்கிறாரா? திரையரங்கில் தன்னுடைய முதல் காட்சி திரையிடும் பொழுது அதுக்கு வந்து தர்பூசணிகளை உடைத்து, தேங்காய் உடைத்து, ஆட்டை வெட்டி, பாலை பீச்சு அடித்த ரசிகர்கள் கட்சி தொடங்கினோடனே அதே மனநிலையில் விஜயை கொண்டாடியது போல் புஷியானந்தை கொண்டாடினான். ஒருத்தன் புஷியானந்த் பிறந்த நாளைக்கு தரையில் போட்டு சாப்பிட்டுருக்கான். புஷியானந்த் நல்லா இருக்கணுமா? இதில் மஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான்.
புசியானந்த் பிறந்த நாளைக்கு ஆட்டை வெட்டுறான். ஆட்டை வெட்டி வந்து என்ன சொல்கிறது, கோவிலுக்கு கிடா வெட்டுற மாதிரி கிடா வெட்டி நேர்த்தி கடன் பண்ணுறான். அப்போ அதே ரசிக மனநிலை பொதுச் செயலாளர் மூலிமா கடத்தப்படுது. அதே ரசிக மனநிலை இப்பொழுது மாவட்ட செயலாளர் வரை கடத்தப்படுது. எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு வெறுப்பாக இருந்தது. விஜய் அவருடைய கட்சியின் மீது இல்லை, விஜய் மீது இல்லை, அந்த அவருடைய செய்கையின் மீது. அவங்க மாவட்ட செயலாளர் வரலாம், அவங்க நாளைக்கு மண்ணுக்காக உழைக்கலாம், அவங்க மக்கள்கிட்ட நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தா, மக்களுக்காக உழைச்சா நாளைக்கு அவங்க எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அந்த மக்கள் தான் முடிவு செய்ய போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் வரும்போதே, நீங்கள் திமுக 50 வருஷம் கழிச்சு பண்ணுறதை நீ வரும்போதே பண்ணுறிய. கிரேன் மூலம் 5 அடி உயர மாலை அணித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நமக்கு இந்த சாதி, மதம், மொழி, ஈனம், இந்த பிரிவினைவாதம்லாம் இல்லை ப்ரோ. நமக்கு வந்து நாம எல்லாரும் ஒன்று தான் சொல்லி விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் முழங்கினார். இப்போ விஜய் அவர்கள் கட்சியில் சாதி பார்த்து மாவட்ட செயலர் பொறுப்பு வழங்கப்படுது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் தன்னுடைய உறவினர்களுக்காக சீர்குடுப்பதற்காக இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் என்பதனாலேயே அந்த பெண் மீது இல்லாத புகாரை சொல்லி 2-3 எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து புசியானந்த் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அந்த பெண்ணுக்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பு கிடைக்காம தடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த பெண் சமூக வலைதளங்களில் எழுப்பியிருக்காங்க. டிவிகே சத்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. 15 வருஷமாக நான் வந்து விஜய் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தேன், ஆனால் நான் வந்து பொறுப்பு கூட எதிர்பார்க்கல, ஆனால் என் மீது இல்லாத குற்றச்சாட்டை சொல்லி என் மீது ஒட்டுமொத்த தேனி மாவட்டம் முழுக்க அவதூறை பரப்பியிருக்காங்க. இன்னைக்கு போஸ்டிங் அவதூறு பரப்பிட்டு உனக்கு வேணா நான் போஸ்டிங் போட்டு தரமான்னு சொல்லி புசியானந்த் சொல்கிறாரு. போஸ்டிங் போட்டு கொடுத்தா நாளைக்கு நீ எந்த தெருப்பக்கம் விட மாட்டாங்க, நீ ஏன் அங்கே போய் வேலை பார்த்த, நீ எங்கே வேலை பார்த்த, நீ எதுக்கு இது செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களை உங்கள் உறவினர்களை பொறுப்பு கொண்டு வருவதற்காக இன்னொரு பொன் மீது அவதூறு பரப்புவீங்களா? நண்பா, நண்பீஸ், தோலா, தோலிஸ் அப்படின்னு பேசி பெண் ரசிகர்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு பெண், நான் குறிப்பிட்ட சாதி என்பதனால நான் புறக்கணிக்கப்படுறேன், நான் குறிப்பிட்ட சாதி என்பதனால எனக்கு வந்து பொறுப்பு கொடுக்க மறுக்கிறாங்க, அது இல்லாமல் என் மீது அவதூறும் பரப்புறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வச்சு விஜய் அவர்களால் எனக்கு வந்து இது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் காணொலி வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு, ஆனால் அதனால சத்யாவுக்கு வந்து தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஆனந்த் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யா மேலே 4 கேஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கே வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. கழக வக்கீல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இத்தனை பேருக்கு முன்னாடியும் விரல் விட்டு சொல்கிறாரு 2020 உங்கள் மேலே அடிதடி கேஸ் இருக்குது, ஒவ்வொரு கேஸாக சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன் ஓகே சார் எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியலம்மா அப்படின்னாரு. எங்கள் அப்பா பேர் தெரியாமல் என் மேலே என்னென்ன கேஸ் இருக்குங்கிற டீட்டெயிலாக உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு. அதான் நான் கழக வக்கீல் அப்படின்னாரு. ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் எதுவுமே கேட்கலையே, ஏன் கேட்கல? என் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும்? அது இல்லாமல் என் மீது அவதூறும் பரப்புறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வச்சு விஜய் அவர்களால் எனக்கு வந்து இது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் காணொலி வெளியிட்டிருக்காங்க. ஒரு 15 வருஷம் முடிஞ்ச கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியில் பணத்தாசையிலையோ பதவி ஆசையிலையோ அந்த கட்சியிலேருந்து போனால் ஒரு பதவி கிடைக்கும், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், எவனும் ஆக முடியாது, வெளியே போனவங்க ஆக முடியாது. ஆனாலும் அந்த ஆசையில் போகிறாங்க. அப்படி போயிட்டு ஒரு அவதூறு பரப்புறாங்க. ஒரு 15 வருஷம் ட்ராவலு, அதுக்கு பிறகு அவங்க கட்சியிலேருந்து வெளியேறாங்க சில பேர். ஆனால் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே கட்சியில் வந்து எனக்கு பொறுப்பு கிடைக்கல அப்படின்னு ஒரு கூட்டமும், பொறுப்பு சரியாக கொடுக்கப்படலன்னு ஒரு கூட்டமும், சாதி பார்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டமும், இப்பொழுது விஜய் கட்சியை ஆரம்பித்து மாவட்டத்தில் அறிவித்த உடனே எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த கட்சியிலும் வந்ததில்லை. இப்போ திமுக ஆரம்பிக்கும் போது ஒரு 10 வருஷம் கழித்து நான் வேலை பார்த்தாங்க, எனக்கு போஸ்டிங் கிடைக்கலம்பாங்க. இவங்க முதல்ல அறிவிச்சிருக்காங்க, அறிவித்த உடனே பூகம்பம் கிளம்பிருச்சு. அப்போ விஜய் அவர்கள் எந்த மாதிரியான அரசியலை கட்டமைக்கிறார், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ரசிக மனநிலையில் இருந்தவனை அரசியல் படுத்தும் போது அவனுக்கு ஒரு பதவி சுகம் தேவைப்படுது.
மக்களுக்கான அரசியலை பண்ணுன்னு நினைக்கக்கூடியவன் எந்த பொறுப்பையும் எதிர்பார்க்க மாட்டான். பொறுப்பு என்பது இங்கே மக்களுக்கானதான், பதவி என்பது மக்களுக்கான உதவி தான் அப்படின்னு நினச்சா பொறுப்பு எதிர்பார்க்க மாட்டான். கொடுக்கும்போதே எனக்கு பொறுப்பு வேணும்னு சொல்லி விஜய் வீட்டை முற்றுகிட்டு, விஜய் அவருடைய அலுவலகத்தை முற்றுகிட்டு ஒருத்தன் கேட்குறான், நான் திருவண்ணாமலையில் வந்து 17 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பொறுப்பு கிடைக்கல, என்னை வந்து யாருன்னே தெரியல, புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து ஒன்றிய செயலாளராக போட்டிருக்காங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. அப்போ பணம் இருப்பவர்களுக்கும் குறிப்பிட்ட ஆதிக்க சாதிக்கும் விஜய் அவருடைய கட்சியில் பொறுப்பு கொடுப்பதாக அவர்கள் நிர்வாகத்தை சார்ந்தவரை, விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் விஜயனுடைய தாவேக்கால உறுப்பினராக இருந்து கடந்த ஓராண்டு காலமாக மாநாட்டு பணி செஞ்சவங்களே சாதி பார்த்து தான் விஜய் வந்து பொறுப்புகளை போடுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தொடங்கப்பட்ட கட்சியில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வந்ததே கிடையாது. அது தாவேக்காக வந்திருக்கு. நான் 17 வருஷமாக இருந்ததுக்கான செயல்படுறதுக்கான ரெக்கார்டு எல்லாம் என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து திடீர்னு வந்து எங்கள் ஒன்றியத்தில் இல்லாத ஒருத்தர் வந்து முருகன்ற அவர் வந்து ஒன்றிய செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதனால் வந்து அதை எதிர்த்து தான் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்க தான் நான் வந்திருக்கிறேன். பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்கள் போஸ்டிங் கொடுத்து பண்ணும்போது அப்போ நாங்கள் ஒய்சருக்கும் இவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளோ வாங்கினா என்ன பண்ணான்னு தெரியல, எல்லாரும் உள்ள கூட்டு போய் மீட்டிங் போட்டுருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நான் ஒன்று சொன்னதாக கேள்விப்பட்டேன். நான் வந்து கட்சி தொடங்கும் பொழுது, என்னுடைய கட்சி வந்து களத்துக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்தாத ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களை வாக்கு செலுத்த வைப்பேன். சொல்லப்போனால் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை நான் வாக்கு செலுத்த வைப்பேன். யார் வந்து தேர்தலில் ஓடிப்பட மாட்டா, அரசியல் குறித்த பார்வை தெளிவு இல்லாதவன், அரசியல் குறித்த விருப்பம் இல்லாதவன், எந்த புரிதலும் இல்லாதவன் ஓட்டு போட மாட்டான். ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கடமை வாக்கு செலுத்துவது. புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் 18-19 வயசு இளைஞர்கள் ஓட்டு போடுறது இல்லை. 65-70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்களும் வாக்கு செலுத்துவதில்லை. இந்த 2 பேருக்குமே புரிதல் இல்லை. இதில் ஒரு 35% வந்து ஓட்டு போடாமல் இருக்கா. 65 விழுக்காடு தான் வாக்கு பதிவாகுது. ஆனால் விஜய் சொல்கிறாராம் 20 விழுக்காடு மொத்த ஓட் பெர்சன்டேஜ் எனக்கு ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கும், இதனால் எல்லா கட்சியுடைய ஓட்டுமே என்னால் கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லா கட்சியுடைய ஓட்டும் கூடும்போது அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களை அவர் வைத்திருந்தா இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பயனளிக்கும். ஒரு அரசியல் படுத்தப்படாத, ஒரு கொள்கை தெளிவில்லாத, கோட்பாடு தெளிவில்லாத, சித்தாந்த தெளிவில்லாத, புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் உருவாகிற பொழுது அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான எல்லாத்துக்குமே அது பேராபத்து. இப்போ நீங்கள் விஜய் அவருடைய கட்சியினுடைய கொள்கையை ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு பனையூர் அலுவலகத்தில் அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஒரு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர். அவங்கக்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, விஜய் அவருடைய கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்கள். எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்பது எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க, தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதாமல் ஒரு கொள்கை சொல்லுமா, அவங்க வந்து சமத்துவம், அவன் பக்கத்தில் தான் கணவரை எடுத்துக்கிட்டாரு, சமத்துவம்னு சொல்லுங்கள். சமத்துவம் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை என்பது எல்லாரையும் ஒன்றா பார்க்கறது எங்களுடைய கொள்கை. எனக்கு புரியவே இல்லை உண்மையிலே. திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையை அவங்க செயல்படுத்துவதில் சிக்கல்கள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையில நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் இருக்கு, செய்ய மாட்டாங்க. காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையை அவங்க வந்து செயல்படுத்தல, அதுல ஊழல் புகார்கள், குற்றச்சாட்டுகள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டை முன்வைத்து தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றி வேளாண்மை அரசு வேலையாக மாற்றி அதில் இந்த மக்களை வந்து நான் வந்து வாழ வைப்பேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை, ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க. தமிழ் தேசிய அரசியல் என்பது தனிநாடு அடைவது மட்டுமல்ல, இந்த நிலம், அதனுடைய வளம், மொழி, பண்பாடு, இலக்கியம், அந்த மக்களுடைய பிரச்சனை, இதை எல்லாவற்றையும் காக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். நாம் தமிழர் வாழக்கூடிய நாடு தமிழ்நாடு, பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி, மக்கள் தமிழர்கள், இந்த தமிழர்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் தெளிவான கொள்கையை முன்வைக்கிறார். அப்படி தாவைக்கான தெளிவான நிலைப்பாடு கொண்ட ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா கட்சிக்காரங்க யாருக்கும் தெரியல. ஐடியாலஜியை பேஸ் பண்ணாமல் ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பில் ஒரு லீடரை மட்டுமே முன்னிறுத்தி வரக்கூடிய கட்சிகள் காலப்போக்கில் நீர்த்து போகும், இல்லை ஒரு தவறான அரசியலை உருவாக்கும். நீங்கள் அண்ணாதுரைக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு, அதுக்கு பிறகு இந்த கருணாநிதி அந்த கொள்கையை வந்து ஒன்று சொல்லி மலுமட்டை ஆக்கினார். அவர் ஒரு மலுமட்டை ஆக்கி விட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கு கடத்தினார். அதில் அண்ணாதுரையோட 100%னா கருணாநிதி ஒரு 60 விழுக்காடு.
அந்த 60 விழுக்காட்டில் ஸ்டாலின் ஒரு 20 விழுக்காடு, அதுலேருந்து உதயநிதி ஸ்டாலின் 10 விழுக்காடு. இப்போ இன்பநிதி வந்தார்னா அதை 0 ஆக்குவார். இது அந்த ஐடியாலஜியை மொத்தமாக காலி பண்ணி இவங்க புது ஐடியாலஜியை உருவாக்கி திராவிடம் எதுக்காக தோன்றப்பட்டுச்சோ, திமுக எதுக்காக வந்துச்சோ அது காணாமாக்கிட்டாங்க. அதே போல் இன்னைக்கு விஜய் வைக்கிற இந்த கோட்பாடு எல்லா கட்சியிலேருந்தும் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், கேரட்டு கூட்டு, முட்டைக்கோசு பொரியல் எல்லாம் செஞ்சு மொத்தமாக எங்கள் ஊரில் பொங்கலில் மொத்தத்தையும் செஞ்சு சுண்டை கறிம்பாங்க. அதுக்கு பேர் பொங்கல் அன்னைக்கு செஞ்ச எல்லா கறியும் ஒன்றா போட்டு கொஞ்சம் புளி ரசத்தை உள்ள விட்டால் சுண்டைக்கறி. அது ஒரு 4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். 4 நாள் சாப்பிட்ற நல்லா இருக்கும். ஆனால் 5ஆவது நாள் அது வயிறில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்படித்தான் விஜயோட கொள்கையும். இந்த அரசியல் வந்து எனக்கு தெரிந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசினேன், ஊடகங்கள்கிட்ட பேசினேன். ஏன்னா இந்த ஒரு 2-3 நாளாக நடந்துக்கிற சம்பவங்களை ஒரு அநாகரிகத்தினுடைய கேவலத்தினுடைய உச்சம் இந்த தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள் செய்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது போல அவங்க என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகளா, இல்லை மொழிப்போருக்காக போராடினவங்களா, இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தினவர்களா, இல்லை அரிட்டாப்பட்டி போராட்டத்தில் வென்று அந்த மக்களுக்காக நான் போராட்டேன், இல்லை பரந்தூர் போராட்டத்தில் போராடி அந்த விமானத்தை வராமல் தடுத்துட்டேன், இல்லை நான் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய லீகலாக சட்டம் போட்டு தமிழ்நாடு முழுக்க கோவில்களில் வந்து தமிழை அர்ச்சனை மொழியாக மாற்றிட்டோம், இல்லை தமிழ்நாடு முழுக்கக்கூடிய நீதிமன்றங்களை தமிழை வந்து வழக்காடு மொழியாக மாற்றிட்டோம், தமிழ்நாடு கடைத்தெருவில் 100 விழுக்காடு தமிழ் தான் சொல்லி நாங்கள் ஒரு சட்டமாக கொண்டு வந்துட்டோம், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்கள் மாவட்ட செயலர் நாங்கள் வரவேற்கிறோம்னு நியாயம் இருக்குது. மாவட்ட செயலர் அறிவிச்சதற்காகவே நீ 3 கிலோமீட்டர் டிராபிக் ஜாம் பண்ணி அவனை வந்து அலப்பறை பண்ணுவேன் அப்படின்னா இவன் எந்த மாதிரியான அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைக்க விரும்புகிறான் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் பேராபத்தை உருவாக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி